ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1931 பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் பத்தின் 9ஆம் திருமொழி, கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு திருமங்கையாழ்வார் பாடிய திருமொழிகளில் 6வது திருமொழி இது. இதில் இந்த திருமொழியிலே ஒவ்வொரு பாடலிலும் ஒரு தமிழ் பழமொழியை எடுத்து காட்டி அதை பற்றி திருத்தாயார் பரகால நாயகியின் திருத்தாயார் பேசுவதாக அமைந்திருக்கிற பாடல்கள் அமைந்த திருமொழி இந்த 9ஆம் திருமொழி. அந்த திருமொழியை பற்றிய ஒரு சிறு முன்னுரையை இன்று அனுபவிக்கலாம். நாளை முதல் அந்த திருமொழியின் பாடல்களை அனுபவிக்கலாம். இன்றைய திருமொழி 9ஆம் திருமொழி. இது திருத்தாயார் பாசுரமாக, பரகால நாயகியின் திருத்தாயார் பாசுரமாக செல்லுகிறது. இந்த திருமொழி முழுமையும் சர்வேஸ்வரனாகிய பெருமானோடு கலந்து பிரிந்து பிரிவாற்றாதவளான பரகால நாயகியின் கடலை விட மிக்க காதலையும் அதற்கு ஏற்றபடி அவன் வந்து கலவி செய்யாமல் மறுத்திருக்கிறபடியையும் பார்த்த திருத்தாயார் எம்பெருமானை நோக்கி, பிரானே, எம்பெருமானே, இவளை இப்படி நீ துன்பப்பட விட்டிருப்பது தகுதியோ? பரத்வத்தின் மேல் எல்லையில் நிற்கிற நமக்கு இந்த பெண் பிள்ளை ஒரு பொருளோ என்று அலட்சியமாக இவளை நினைத்திருக்கிறாய் போலும். இது உன் பெருமைக்கு தகுமோ என்று ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு பழமொழியை எடுத்துரைத்து பேசுகிற வகையிலே ஆழ்வார் தம்முடைய காதலின் மிகுதியையும் மறுக்காமல் விரைவில் வந்து தன்னை காப்பாற்றியாக வேண்டும் என்பதையும் விண்ணப்பம் செய்கிறாராய் இருக்கிறது இந்த திருமொழி. திருவிருத்தம் நம்மாழ்வார் அருளிய பிரபந்தம். அதிலே 33ஆம் பாசுரம், அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைகட செங்கோல் நடாவுதீர். இங்கு ஒரு பெண்பால் பொருளோ என்னும் இகழ்வோ இவற்றின் புறத்தாள் என்று எண்ணோ தெருளோம் அரவணையீர் இவள் மாமை சிதைக்கின்றதே என்று நம்மாழ்வார் கூறுகிறார். அருளார் திருச்சக்கரத்தில் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைகட செங்கோல் நடாவுதீர். எம்பெருமான் அவருடைய ஆளுமைக்கு கீழேதான் இது அனைத்தும் இருக்கிறது. இங்கு ஒரு பால் பொருளோ, ஒரு பெண்பால் பொருளோ என்னும் இகழ்வோ இவற்றின் புறத்தாள் என்று எண்ணோ என்றால் எண்ணமோ என்று பொருள். தெருளோம் அரவணையீர் இவள் மாமை சிதைக்கின்றதே என்று கூறுகிறார். எம்பெருமானே, நீரோ சாமானியமானவர் அல்லர். திருவாளியை கையிலே கருவியாக கொண்டு, அதாவது சக்கர் படையை கையிலே வைத்து கொண்டு எல்லா உலகங்களிலும் துஷ்டர்களை அழித்து சிஸ்டர்களை வாழ்விப்பதையே விரதமாக கொண்டிருக்கிறீர். அப்படி சர்வ ரட்சகரான நீர், அனைத்துலகையும் காப்பவரான நீர், இவளையும் ரட்சிக்க கடமைப்பட்டிருந்தும் இவள் ஒருத்தியை மட்டிலும் பாதுகாக்காமல் கைவிட்டிருக்கிறீர். இவள் நம்மால் அவசியம் காக்கப்பட வேண்டியவள் அல்லள். அப்படிப்பட்ட தகுதி இவளிடம் ஒன்றுமில்லை என்று இகழ்ந்து கைவிட்டீரோ? அல்லது நம்மால் காக்கப்படும் உலகங்களுக்கு இவள் உட்பட்டவள் அல்லள், வெளிப்பட்டவள் என்று கருதி கைவிட்டீரோ என்று கருத்திலே அமைந்த மேலே சொன்ன பாசுரம் இந்த திருமொழிக்கு ஒரு புடை ஒப்பு நோக்கத்தக்கது. இதே பாசுர பொருளில்தான் இந்த திருமொழி முழுக்க அமைந்திருக்கிறது என்பதை நாம் அனுபவிப்போம். நாச்சியார், ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே ஊடல் கூடல் புணர்தல் என்று 4:11 சொல்லுவார். அதாவது புலவி கலவி இன்பம் செரிக்காது என்று அறிதல். ஊடல் கூடல் உணர்தல், புலவி கலவி இன்பம் செரிக்காது என்று அறிதல் என்கிறபடியே முதலிலே பிரிவாய், அடுத்து கலவியாய்,
பின் அந்த இன்பம் செரிப்பதற்காக மறுபடியும் பிரிவு நிலையாய் நின்றது. எம்பெருமான் பிரிவில் பொறுக்க முடியாத நிலை ஏற்படும்படி ஆசை மிகுந்து எம்பெருமான் முறைப்படி அருள் செய்வான். அவன் அருள் செய்யும் வரை காத்திருத்தல் வேண்டும் என்று பொறுத்து கொள்ள முடியாதபடி இருக்கிற பரகால நாயகியின் மனநிலையை நினைத்து பார்த்த திருத்தாயார் இவள் துயரம் பெருகுதலுக்கு உணவிடுவதா? அவளோ துயரப்பட்டு கொண்டிருக்கிறாள். பரகால நாயகி தன் மகள், அவளுடைய எம்பெருமான் வருவான், முறைப்படி அருள் செய்வான், அவன் அருள் செய்யும் வரை காத்திருக்கத்தான் வேண்டும் என்று பொறுத்து கொள்ள முடியாதபடி இருக்கிற பரகால நாயகி தன் மகளின் மனநிலை நினைத்து பார்த்த திருத்தாயார் இவளுடைய துயரம் பெருகுவதற்கு உணவிடுவதா? அதாவது இவள் இன்னலை நோக்கி நீ நோவுபட வேண்டா என்று கூறுவதா? அப்படி சொன்னால் ஆற்றாமை அதிகமாகத்தானே ஆகும் அல்லவா? அல்லது எம்பெருமானை அழைப்பிப்பதா? அவரே எம்பெருமானை வர சொல்லுவதா? ஊரார் சொல்லும் பழியை போக்க முயலுவதா? ஊரார் இவளை பற்றி பழி சொல்லுகிறார்களே, அந்த பழியை போக்க முயலுவதா என்று நினைத்து பார்த்து யாருக்கும் பகையில்லாத வகையில் என்ன செய்யலாம் என்று யோசித்து ஆராய்ந்து, நான் பேராற்றல் உடையவன் அல்லனோ, நல்ல பண்பினன் அல்லனோ, என் வடிவழகாலே எல்லோரையும் கவரும் இயல்பினன் அல்லனோ என்று நினைத்திருக்கிறாயோ என்று உலகத்திலே எம்பெருமானது பிரிவினை பொறுக்கும் ஆற்றல் இல்லாதவர் என்று எல்லோரும் சொல்லி கூப்பிட்ட பாசுரத்தை இவளுடைய துயரத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்லி, இவள் இந்த பாடுபடவும் உன்னிடம் இவள் நிலையை கூறவும் நீ கவலையற்றிருக்கிறாயோ என்று இந்த பிராட்டி நிலையை நினைத்து கூறிய திருத்தாயார் பாசுரமாக இந்த திருமொழி அமைந்திருக்கிறது. முன் திருமொழியிலே ஊடல் தலையெடுத்ததாலே எம்பெருமான் நாயகியின் காலை பிடித்து ஊடலை போக்கி அவளுடன் கூடி அதனாலே வந்த நிறைவாலே அல்லி கமல கண்ணனாயிருக்க, மீண்டும் இந்த திருமொழி தொடங்கி மண்ணிலங்கு பாரதத்து என்னும் அளவும் 11ஆம் பத்திலே வரக்கூடிய மண்ணிலங்கு பாரதத்து என்னும் அளவும் பிரிவு ஏற்பட்டதன் காரணம் கலவி இன்பம் செரிப்பதற்காக என்று குறிப்பிடுகிறார். மானம் உடைத்து என்ற திருமொழியிலே அல்லில்தான் வந்த பின்னை என்றதனாலே கலவி நிகழ்ந்தது. அல்லில்தான் வந்த பின்னை சென்ற 7ஆம் திருமொழியிலே இந்த பாடல் வந்திருக்கிறது. அதை நாம் கவனிக்கலாம். அல்லில் மானமுடைத்து என்று தொடங்கக்கூடிய அந்த திருமொழியிலே அல்லில் தான் வந்த பின்னை என்றதனாலே கலவி நிகழ, அது செரிப்பதற்காக எம்பெருமான் பிரிய ஊடல் தலையெடுக்க அதனை போக்கி கூடி பிறகு அந்த கலவி இன்ப மிகுதி செரிக்க வேண்டும் என்று மீண்டும் எம்பெருமான் பிரிய இப்படியாக சென்றது. பிறகு பொன்னம் சேர் சேவடி மேல் போதணிய பெற்றோமே என்று பரகால நாயகி வாய்விட்டு தன் உள்ள மகிழ்ச்சியை கூறும்படி நடந்தது என்பது ஆழ்வார் திருவுள்ளம். பரகால நாயகியை நோக்கி திருத்தாயார் நீ இப்படி துன்பப்படக்கூடாது என்று சொன்னால் அதனால் ஆற்றாமை மிகுந்து இல்லத்தை விட்டு எம்பெருமானது இருப்பிடம் நோக்கி புறப்பட்டு விடுவாளோ என்பது தாயாரின் ஐயம். நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டியவள்தான் என்று சொன்னாலும் அவளுக்கு ஆற்றாமை மிகுதலால் துன்பம் இன்னும் கூடும், துன்பம் விளையும். எம்பெருமானை அழைப்பித்தால் அது ரகசியத்தை வெளிப்படுத்துவதனால் அதுவும் பழிக்கு வழி செய்யும். எம்பெருமானை கொண்டு வந்து நிறுத்திவிட்டால், பரகால நாயகியின் முன்னால் நிறுத்தினால் அது ரகசியத்தை எம்பெருமானுக்கும் பரகால நாயகிக்கும் இருக்கக்கூடிய காதலை அது வெளிப்படுத்தி விடும், அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி விடும் என்பதனாலே அதுவும் பழிக்க வழி செய்யும் என்று கருதி எவருக்கும் கேடில்லாமல் பரகால நாயகியின் நிலையை எம்பெருமான் திருமுன்னர் சென்று விண்ணப்பிக்கிறார் பரகால நாயகியின் திருத்தாயார். எம்பெருமான் திருமுன்னர் பெண்ணின் நிலையை விண்ணப்பித்தால் அவன் இவள் துயர் துடைத்தலை விடுத்து ஆறியிருக்க மாட்டான், உடனே வந்து பரகால நாயகியின் துன்பம் தீர்ப்பான் என்று தாயார் கருதுவதாக கருத்து. இனி நாளையிலிருந்து இந்த திருமொழியின் பாடல்களை அனுபவிக்கலாம்.
அதுவரை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர், உரைப்பெருமன்னர், வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.